19th செஞ்சுரியில யூரோப்பியன் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் ரஷ் பண்ணி மத்த கண்ட்ரீஸ காலனைஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் மதராசப்பட்டினம் படம் போல. இந்த மாரி கேபிட்டலிஸ்ட்டோட கண்ட்ரீஸோட கோல் என்னவா இருந்துச்சுன்னா, மேக் மோர் அண்ட் செல் மோர். அதாவது நெறைய ப்ராடக்ட்ஸ மேனுஃபேக்சர் பண்ணி, அந்த மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ நெறைய நம்ம செல் பண்ணணுங்கிறது தான். அதோட ரிசல்ட்டா இவங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே ப்ராடக்ட்ஸையும், மணியும் மேக் பண்ணாங்க. இதுதான் நம்ம சர்ப்ளஸ்ன்னு சொல்றோம். இந்த மாரி எக்ஸ்ட்ராவா இவங்க வெல்த்த கிரியேட் பண்ணதுனால நெறைய ஃபேக்டரிஸ், ரயில்வேஸ், ஸ்டீம் ஷிப்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ இவங்க நெறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட ரிசல்ட்டா இன்ஃபர்மேஷன் சீக்கிரம் பாஸ் பண்றதுக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கும் அண்ட் மோர் ஓவர் இவங்க மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிவர் பண்றதுக்கும் இவங்க இந்த மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ யூஸ் பண்ணாங்க. இந்த மாரி புது புது இன்வென்ஷன்ஸ்னால டிராவல் பண்றது இவங்களுக்கு ஈஸி ஆயிருச்சு. ஸோ அதனால ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா போன்ற கண்ட்ரியும் இவங்க கேப்சர் பண்ணி ரூல் பண்ணாங்க. இந்த டைம்ல தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, அதாவது பிசினஸ்ல அதிகமான ப்ராஃபிட்ட மட்டுமே பார்த்த கண்ட்ரியா இங்கிலாந்து இருந்தது. இங்கிலாந்து மாதிரியே மத்த கண்ட்ரிய கேப்சர் பண்ணி அவங்களோட பிசினஸ டெவலப் பண்ணணுன்ட்டு பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் பெல்ஜியமும் இதுல கம்பீட் பண்ணாங்க. ஸோ இந்த காம்படிஷனோட நேம் தான் ஸ்கிராம்பிள் ஆஃப் காலனிஸ். இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் கண்டென்ட்டை பார்க்கணும்னா மறக்காம லைக் ஒன்று போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.